Good morning, student. Today we are discuss about the topic fungi. ஓகேங்களா? ஸோ ஃபங்கை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதனுடைய இன்ட்ரொடக்ஷன், தென் வேர்ல்டு வார் 2 அண்ட் பெனிசிலின். ஓகேங்களா? ஸோ பெனிசிலின் இது நீங்கள் ஆல்ரெடி தெரிஞ்சிருப்பீங்க. பெனிசிலின் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அன் ஆன்டிபயாட்டிக் தட் பெனிசிலின் வாஸ் ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்ட் பை சர் அலெக்சாண்டர் ஃப்ளமிங். ஓகேங்களா? சர் அலெக்சாண்டர் ஃப்ளமிங் அப்படிங்கிறவர் தான் இந்த பெனிசிலினை ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணார். இது எதுலேருந்து ஐசோலேட் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் பெனிசிலின் வாஸ் ஃபர்ஸ்ட் ஐசோலேட்டட் ஃப்ரம் பெனிசிலியம் நோட்டேட்டம் அண்ட் பெனிசிலியம் கிரைசோஜீனம். ஓகேங்களா? பெனிசிலியம் இஸ் நத்திங் பட் இட் இஸ் எ ஃபங்கஸ். ஓகேங்களா? ஸோ பெனிசிலியம் அப்படிங்கிற ஃபங்கஸில் இருந்து தான் இந்த பெனிசிலின் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இந்த இயர் ஆஃப் 1928 ஃபஸ்ட்டு ஐசோலேட்டட் பை சர் அலெக்சாண்டர் ஃப்ளமிங். ஓகேங்களா? அவர் ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணார். ஸோ தட் பெனிசிலின் இஸ் செரண்டிபிட்டி இன் த வேர்ல்டு ஆஃப் மெடிசின்ஸ். ஓகேங்களா? செரண்டிபிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்செயலாக கண்டுபிடிக்கிறது, எதேச்சியாக அவங்க கண்டுபிடிச்சது. ஓகேங்களா? வேர்ல்டு வார் 2 அப்போ எதேச்சியாக அதை வந்து கண்டுபிடிச்சாங்க. ஓகேங்களா? ஸோ தட் பெனிசிலின் ஆர் வெரி யூஸ்டு ஃபார் சேவ் லைஃப் ஆஃப் சோல்ஜர்ஸ். ஓகேங்களா? டியூரிங் த வேர்ல்டு வார் 2. ஓகேங்களா? ஸோ அந்த வேர்ல்டு வார் 2 நடந்துட்டு இருக்கும்போது அந்த சோல்ஜர்னுடைய லைஃப்பை வந்து சேவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எது அப்படின்னா இந்த பெனிசிலின். That penicillin are used as a yellow powder during the World War II. ஓகேங்களா? ஸோ அப்போ இதை வந்து எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோ பவுடராக தான் யூஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பெனிசிலினை ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணவர் அலெக்சாண்டர் ஃப்ளமிங். ஃபார் தீஸ் ஆன்டிபயோட்டிக் டிஸ்கவரி ஆஃப் தீஸ் ஆன்டிபயோட்டிக் ஹி காட் த நோபல் ப்ரைஸ். ஓகேங்களா? வித் எர்னிஸ்ட் போரிஸ் செயின் அண்ட் சர் ஹோவர்ட் வால்டர் ஃப்ளோரி இந்த இயர் ஆஃப் 1945 இந்த மெடிசினல் ஃபீல்டு. ஓகேங்களா? ஸோ இதை டிஸ்கவர் பண்ணதுக்காக இந்த அலெக்சாண்டர் ஃப்ளமிங்க்கு என்ன கிடைச்சது அப்படின்னா நோபல் அவார்ட் கிடைச்சது. அது யாரோட ஷேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா எர்னஸ்ட் போரிஸ் செயின் அண்ட் சர் ஹோவர்ட் வால்டர் ஃப்ளோரி இந்த இயர் ஆஃப் 1945. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் மைல்ஸ்டோன் இன் மைக்காலஜி. ஓகேங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்போர் கல்ச்சர் எக்ஸ்பிரிமெண்ட். ஓகேங்களா? ஸ்போர் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், அதாவது ரீப்ரொடக்டிவ். ஓகேங்களா? ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் த ஃபங்கஸ். ஸோ ஸ்போர் கல்ச்சர் எக்ஸ்பிரிமெண்ட் வாஸ் ஃபர்ஸ்ட் கண்டக்டட் பை P.A. மிச்செல்லி இந்த இயர் ஆஃப் 1729. ஓகேங்களா? அந்த ஸ்போரை யூஸ் பண்ணி கல்ச்சர் பண்ணுறது, அதாவது மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது, அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை ஃபஸ்ட்டு கண்டக்ட் பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா P.A. மிச்செல்லி இந்த இயர் ஆஃப் 1729. The next one is most of the fungi caused the dangerous disease in plant. It is first proved by Fontana in the year of 1767. ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி ஃபங்கஸ் வந்து டிசீஸ் காஸ் பண்ணும் பிளான்ட்டில் அப்படின்னு ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாண்டானா இந்த இயர் ஆஃப் 1767. ஓகேங்களா? த நெக்ஸ்ட் ஒன் இஸ் some of the fungi. ஓகேங்களா? caused the allergy in human. ஓகேங்களா? இட் இஸ் ஃபஸ்ட்டு ப்ரூவ்ட் பை C.H. பிளாக்லி இந்த இயர் ஆஃப் 1873. ஓகேங்களா? ஃபங்கஸ் வந்து ஹியூமன் பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா அலர்ஜியை வந்து கிரியேட் பண்ணோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணவர் யார் அப்படின்னா C.H. பிளாக்லி இந்த இயர் ஆஃப் 1873. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹெட்டிரோதாலிசம். ஓகேங்களா? த ஹெட்டிரோதாலிசம் வாஸ் ஃபஸ்ட்டு ரிப்போர்ட்டட் பை A.F. பிளாக்ஸ்லி. ஓகேங்களா? இந்த இயர் ஆஃப் 1904. ஓகேங்களா? அதென்ன ஹெட்டிரோதாலிசம், போத் டைப் ஆஃப் த பாடி. ஓகேங்களா? 2 டைப் ஆஃப் பாடி இருக்கும் எதில் அப்படின்னா ஹெட்டிரோதாலிசமில் ஃபங்கஸில் இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணவர் A.F. பிளாக்ஸ்லி இந்த இயர் ஆஃப் 1904. ஓகேங்களா? த நெக்ஸ்ட் ஒன் இஸ் parasexual cycle. ஓகேங்களா? ஸோ parasexual cycle வாஸ் ஃபஸ்ட்டு ரிப்போர்ட்டட் பை பாண்டிகார்வோ அண்ட் ரோபர். பாண்டிகார்வோ அண்ட் ரோபர் இந்த இயர் ஆஃப் 1952. ஓகேங்களா? ஸோ இந்த பேராசெக்சுவல் சைக்கிள். ஓகேங்களா? இதை பற்றி டீட்டெயிலாக பின்னாடி நமக்கு ஒரு டாப்பிக்கே இருக்குது, அதை நம்ம அதில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து மைல்ஸ்டோன் இன் மைக்காலஜி. அகைன் இன்னொரு வாட்டி சொல்கிறேன். த ஸ்போர் கல்ச்சர் எக்ஸ்பிரிமெண்ட் வாஸ் ஃபர்ஸ்ட் கண்டக்டட் பை P.A. மிச்செல்லி in the year of 1729. Then second one is most of the fungi caused the dangerous disease in plant. It is first proved by Fontana in the year of 1767. ஓகேங்களா? Then third one is some fungi caused the allergy in human body. It is first proved by C.H. Blackley in the year of 1873. Then fourth one is heterothalism. ஓகேங்களா?
So heterothallism was first reported in fungi by A.F. Blacksley in the year of 1904. The last one is parasexual cycle. That parasexual cycle was first reported by Panticarvo and Rober in the year of 1952. ஓகேங்களா. ஸோ இந்த மைல்ஸ்டோன் அப்படிங்கிறது 1 மார்க் கொஷின்ஸில் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ இதை நல்லா நடப்பமாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த வேர்ட் ஃபங்கஸ். ஓகேங்களா. த வேர்ட் ஃபங்கஸ் இஸ் ஃபஸ்ட் டிரைவ்டு ஃப்ரம் லட்டின் லாங்குவேஜ். ஃபங்கஸ் அப்படிங்கிற வேர்டு எதிலேருந்து வந்துச்சு அப்படின்னா லட்டின்லேருந்து தான் வந்துச்சு. ஓகேங்களா. ஸோ இன் லட்டின் லாங்குவேஜ் ஃபங்கஸ் மீன் மஷ்ரூம். ஓகேங்களா. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா மஷ்ரூம் அப்படின்னு பேர். ஓகேங்களா. ஸோ ஃபங்கஸ்னுடைய ஜென்ரல் கேரக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ யுபிக்யூட்டஸ். ஓகேங்களா. யுபிக்யூட்டஸ் அப்படின்னா தென் டேக் பிளேஸ் இன் ஆல் ஓவர் த ஏரியா. ஓகேங்களா. ஸோ எல்லாத்துலேயுமே இருக்கும். இங்கே இருக்கும் அங்கே இருக்குன்னா சொல்ல முடியாது. தென் டேக் பிளேஸ் இன் ஆல் த கவரிங் ஏரியா ஆஃப் த வேர்ல்டு. ஓகே, எல்லா இடத்துலையுமே இருக்கக்கூடிய ஒரு ஃபங்கஸ் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா யுபிக்யூட்டஸ். தென் யூகேரியாட்டிக் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. யூகேரியாட்டிக் அண்ட் ப்ரோகேரியாட்டிக். ஸோ யூகேரியாட்டிக் மீன் ஹேவிங் ஏ வெல் டெவலப்டு நியூக்ளியஸ். ஓகேங்களா. தென் அடுத்தது ஏ குளோரோஃபில்லஸ். ஓகேங்களா. ஏ குளோரோஃபில்லஸ் அப்படின்னா த குளோரோஃபில் பிக்மெண்ட் இஸ் கம்ப்ளீட்லி ஆப்சன்ட் இன் ஃபங்கஸ். அதென்ன குளோரோஃபில் பிக்மெண்ட்? இட் இஸ் ஏ green color pigment. That green color pigment are very used for the photosynthesis process. So that green color pigment is completely absent in fungus. So that is A chlorophyllus. Okay. The next one is heterotrophic. Then heterotrophic mean the fungus is depend on other for their food materials. ஓகேங்களா. அதாவது ஓனாக ஃபுட்டை வந்து சிந்தசிஸ் பண்ணிக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் ஏ குளோரோஃபில்லஸ். ஓகேங்களா. அதான் ஏ குளோரோஃபில்லஸ்னால் குளோரோஃபில் பிக்மெண்ட் இஸ் கம்ப்ளீட்லி ஆப்சண்ட். ஸோ த ஃபங்கஸ் கேனாட் சிந்தசைஸ் தேர் ஓன் ஃபுட் மெட்டீரியல். ஸோ totally depend on the others. ஓகேங்களா. ஸோ தட் டைப் இஸ் நவுன் as heterotrophic organism. ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ். ஓகேங்களா. இது வந்து 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. த வேர்ட் ஃபங்கஸ் இஸ் derived from the Latin language. ஓகேங்களா. ஸோ இன் லட்டின் ஃபங்கஸ் மீன் மஷ்ரூம். The next one is ubiquitous. Ubiquitousனா the fungus that take place in all over the area. Then அடுத்து eukaryotic. Eukaryoticனா having a well developed nucleus. The third one is A chlorophyllus. A chlorophyllus means the chlorophyll pigment, that is a green color pigment, is completely absent in a fungus. Then heterotrophic organism. So the fungus cannot synthesize their own food material. Okay, because of the chlorophyll pigment is completely absent. So photosynthesis process are not take place in a fungus. So fungus are totally depend on the other organism. Okay, so the type of organism is known as heterotrophic organism. Okay, the next one is generally the fungus that take place in unicellular or multicellular form. Okay, so unicellular na having a only single cell, but sometimes the fungus having a number of the cells. Okay, so that is known as multicellular. ஒரே செல்ஸாகவும் இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஃபங்கஸ்குள்ளார நிறைய செல்ஸ் வந்து கம்பைன் ஆகி கூட இருக்கலாம். ஓகேங்களா. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் மைக்காலஜி. தென் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின்ஸ். ஸோ வாட் இஸ் மைக்காலஜி? த ஸ்டடி ஆஃப் த ஃபங்கஸ் இஸ் நவுன் ஆஸ் மைக்காலஜி. ஓகேங்களா. ஃபங்கஸை பற்றி ஸ்டடி பண்ணக்கூடிய ஃபீல்டுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்காலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ அப்போ 2 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. வாட் இஸ் மைக்காலஜி? த ஸ்டடி ஆஃப் த ஃபங்கஸ் இஸ் நவுன் ஆஸ் மைக்காலஜி. ஓகேங்களா. ஸோ இன் க்ரீக் வேர்ட் மைக்கஸ் மீன்ஸ் மஷ்ரூம், லாகஸ் மீன்ஸ் ஸ்டடி. ஓகேங்களா. இது ஒரு 1 மார்க் கொஷின்ஸில் கேட்பாங்க. ஓகேங்களா. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் எ ஃபவுண்டர் ஆஃப் மைக்காலஜி இஸ் P.A. மிச்செல்லி. இது 1 மார்க் கொஷின் கேட்பாங்க. த ஃபவுண்டர் ஆஃப் மைக்காலஜி இஸ் P.A. மிச்செல்லி. ஓகேங்களா. மைக்காலஜி அப்படிங்கிற ஃபீல்டை ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணவர் யார் அப்படின்னா P.A. மிச்செல்லி. ஓகேங்களா. அதே மாதிரி சம் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் மைக்காலஜிஸ்ட் இன் என்டையர் வேர்ல்ட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆர்தர் H.R. புல்லர், ஜான் வெப்ஸ்டர், D.L.Hawksworth, G.C.Ainsworth, B.B.Mundkur, K.C.Mehta, C.V. Subramanian and T.S. சதாசிவன். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸான மைக்காலஜிஸ்ட். ஓகேங்களா. ஸோ இதுவும் சம்டைம் 2 மார்க் கொஷினில் கேட்பாங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் மேக்ஸிமம் இந்த 1 மார்க் கொஷின் 2 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. அதாவது ஃபங்கஸ் அப்படிங்கிறது லட்டின் வேர்ல்டு, அதாவது இன் லட்டின் ஃபங்கஸ் மீன்ஸ் மஷ்ரூம், தென் யுபிக்யூட்டஸ்,
யூகேரியாட்டிக், ஏக்ளோரோஃபில்லஸ் அண்ட் ஹெட்டிரோட்ரோபிக் ஆர்கானிசம். அதே மாதிரி இது ரெண்டு ஃபார்மில் இருக்கும். ஒன்று வந்து யூனிசெல்லுலார்லேயும் இருக்கலாம், இல்லைனா மல்டி செல்லுலார். யூனிசெல்லுலார் அப்படின்னா ஹேவிங் ஏ ஒன்லி சிங்கிள் செல், தென் மல்டி செல்லுலார்னா ஹேவிங் ஏ நம்பர் ஆஃப் த செல்ஸ். ஓகேங்களா. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஸ்டடி ஆஃப் த ஃபங்கை இஸ் நவுன் as mycology. In mycus, in Greek word in mycus means mushroom, the locus means study. ஓகேங்களா. அதே மாதிரி the founder of mycology is P.A. Michelli. ஓகேங்களா. And some of the famous mycologist is Arthur H.R. Buller, John Webster, D.L.Hawksworth, G.C.Ainsworth, B.B.Mundkur, K.C.Mehta, C.V. Subramanian and T.S. Sadasivan. ஓகேங்களா. Then the next one is the father of Indian mycology. ஓகேங்களா. இந்தியன் மைக்காலஜி அதனுடைய ஃபாதர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா E.J. பட்லர். இது ஒன் மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. பட்லர், ஃபாதர் ஆஃப் இந்தியன் மைக்காலஜி இஸ் E.J. பட்லர். ஓகேங்களா. ஸோ இவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா he started the very famous institute in our India. The name of that institute is Imperial Agricultural Research Institute. ஓகேங்களா. ஸோ அவர் ஸ்டார்ட் பண்ண ஒரு ஃபேமஸ் இன்ஸ்டிடியூட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பீரியல் அக்ரிகல்ச்சுரல் ரிசர்ச் இன்ஸ்டியூட். தட் இன்ஸ்டியூட் டேக் பிளேஸ் இன் பூசா. ஓகேங்களா. த ஸ்டேட் ஆஃப் பீகார். ஓகேங்களா. பீகாரில் தான் அவர் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணார். ஆஃப்டர் திஸ் இன்ஸ்டியூட் ஆர் ஷிஃப்டட் டு நியூ டெல்லி. ஓகேங்களா. அங்கே பூசாவிலேருந்து எங்கே ஷிஃப்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லிக்கு ஷிஃப்ட் ஆச்சு. Now this institute is known as Indian Agricultural Research Institute. ஓகேங்களா. அதாவது IARI அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி இவருடைய புக்ஸு தென் E.J. பட்லர் பப்ளிஷ்ட் a famous book that is Fungi and Disease in the year of 1980. ஓகேங்களா. 1980 இவர் ஒரு புக்கை பப்ளிஷ் பண்ணார். அந்த புக்கோட நேம் என்ன அப்படின்னா Fungi and Disease in Plant based on Indian plant disease. ஓகேங்களா. இந்தியாவில் என்னென்ன ஃபங்கல் டிசீஸ் இருக்கும் அப்படிங்கிறத அதை பேஸ் பண்ணி ஒரு பப்ளிஷ் பண்ண ஒரு புக்கு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்கை அண்ட் டிசீஸ் இன் பிளான்ட். தட் புக் பப்ளிஷ்டு இன் இயர் ஆஃப் 1980 பப்ளிஷ்டு பை E.J. பட்லர். தட் புக் ஆர் பேஸ்ட் ஆன் இந்தியன் பிளான்ட் டிசீஸ். ஓகேங்களா. ஸோ இதுவும் சம்டைம் 2 மார்க் கொஷின்ஸ் கேட்கலாம். ஸோ த ஃபாதர் ஆஃப் இந்தியன் mycology is E.J. Butler. He started a famous institute in Pusa, the state of Bihar. That institute name is Imperial Agricultural Research Institute. Okay, after this institute are shifted to New Delhi. Nowadays that institute is known as Indian Agricultural Research Institute, IARI. Okay. Then in the year of 1980 then E.J. Butler published a famous book Fungi and Disease in Plant. That book are based in Indian plant disease. ஓகேங்களா. The next one is general characteristic features. ஓகேங்களா. அதாவது ஃபங்கஸ்னுடைய ஜென்ரல் கேரக்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஃபங்கை ஓகேங்களா ஆர் மேட் அப் ஆஃப் வெரி தின் filamentous branched structure. That branched filamentous structure is known as hypa. ஓகேங்களா. அதாவது நூல் மாதிரி இருக்கும். ஓகேங்களா. filamentous அப்படின்னாலே thread like structure, a very very thin thread like structure. That thread like structures are very branched. ஓகேங்களா. that branched filamentous is known as hypa. ஓகேங்களா. ஸோ ஹைப்பான்னு சொல்லுவோம். a number of the hypa are fused to form a mycelium. ஓகேங்களா. ஸோ அந்த த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் எல்லாமே சேர்ந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைசீலியம்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ எ நம்பர் ஆஃப் ஹைப்பா ஆர் ஃபியூஸ்டு இன்டர் ஓவன் அப்படின்னா ஃபியூஸ்டு மீனிங். ஸோ எ நம்பர் ஆஃப் ஹைப்பா ஆர் ஃபியூஸ்டு டு ஃபார்ம் எ மைசீலியம். ஓகேங்களா. இது ஒரு 1 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த செல் வால். ஓகேங்களா. செல் வால் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா எ செல்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி சரௌண்டட் பை walls. That wall is known as cell wall. ஓகேங்களா. so the cell wall of fungi is made up of chitin, that is a polysaccharide. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு 1 மார்க் கொஷின்ஸ். the cell wall of the fungi is made up of polysaccharide that is known as chitin. அதனுடைய கெமிக்கல் நேச்சர் என்ன அப்படின்னா polymer of N-acetyl glucosamine and also fungal cellulose are take place. ஓகேங்களா. ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபங்கை ஆர் made up of a thin branched filamentous structure. That structure is known as hypa.
A number of the hypa are fused to form a mycelium. Okay, the next one is the cell wall of the fungi is made up of chitin, that is a polysaccharide. The chemical nature is polymer of N-acetyl glucosamine, and also fungal cellulose are take place. The next one is based on the presence or absence of the septa. The fungal mycelium are again classified into two types. ஓகேங்களா. ஸோ அதாவது செப்டா அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா வால்ஸ். ஓகேங்களா, சின்ன ஒரு வால்ஸ் மாதிரி இருக்கிறது, அதாவது இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து செப்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேஸ்ட் ஆன் த presence or absence of the septa, there are two type of the fungal mycelium is present. ஓகேங்களா. ஸோ ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனோசிட்டிக் மைசீலியம், அண்ட் அனதர் ஒன் இஸ் செப்டேட் மைசீலியம். ஓகேங்களா, ரெண்டு டைப். ஒன்று வந்து சீனோசிட்டிக் மைசீலியம் அண்ட் அனதர் ஒன் இஸ் செப்டேட் மைசீலியம். இதுதான் சீனோசிட்டிக் அண்ட் செப்டேட் மைசீலியம். ஸோ ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சீனோசிட்டிக் மைசீலியம் இன் லோவர் ஃபங்கை. ஓகேங்களா, லோவர் ஃபங்கை அப்படின்னா என்ன அப்படின்னா பிரிமிட்டிவ் ஃபங்கஸ். ஓகேங்களா, அதாவது ரொம்ப இராஃப் ஸ்டேஜில் வந்து ரொம்ப முன்னாடியே ஆரிஜினேட் ஆனக்கூடிய அந்த ஃபங்கஸ். ஸோ இன் லோவர் ஃபங்கை the septa is completely absent in hypa. ஓகேங்களா. ஸோ தட் டைப் இஸ் நவுன் அஸ் சீனோசிட்டிக் மைசீலியம். அதாவது செப்டாவே இருக்காது, அதுக்கு பேர் தான் என்ன மீனிங் அப்படின்னா ஏ செப்டேட் அப்படின்னு பேர். ஸோ தட் மைசீலியம் ஹேவிங் ஏ மல்டி நியூக்ளியேட். ஓகேங்களா, ஹேவிங் ஏ நம்பர் ஆஃப் த நியூக்ளியஸ். ஓகேங்களா, எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் வித்தவுட் செப்டா. ஓகேங்களா, ஸோ தட் டைப் இஸ் நவுன் அஸ் ஏ செப்டேட் ஹேவிங் ஏ நம்பர் ஆஃப் த நியூக்ளியஸ், அதாவது மல்டி நியூக்ளியஸ். ஸோ டோட்டலாக ஹைப்பா ஃபுல்லாகவே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ அதனால தான் அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா மல்டி நியூக்ளியேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இன் லோவர் ஃபங்கை த ஹைப்பா டு நாட் ஹேவ் எ செப்டா அண்ட் ஆல்சோ ஹேவிங் எ மல்டி நியூக்ளியேட். ஸோ தட் டைப் ஆஃப் மைசீலியம் இஸ் நவுன் ஆஸ் சீனோசிட்டிக் மைசீலியம். ஓகேங்களா. இது செகண்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா செப்டேட் மைசீலியம். செப்டேட் மைசீலியம்னாவே உங்களுக்கு தெரியும், த ஹைப்பா ஹேவிங் எ septa. ஓகேங்களா. ஸோ தட் டைப் இஸ் நவுன் அஸ் செப்டேட் மைசீலியம். ஓகேங்களா. ஸோ இன் ஹையர் ஃபங்கை அப்படின்னா அட்வான்ஸ்டு ஃபங்கை. ஓகேங்களா. ஸோ இன் ஹையர் ஃபங்கை த செப்டம் இஸ் present between the cells of the hypa. தட் டைப் இஸ் நவுன் அஸ் செப்டேட் மைசீலியம். ஓகேங்களா. ஸோ இதில் சீனோசிட்டிக் மைசீலியம் எக்ஸாம்பிள் அல்புகோ அப்படிங்கிற ஒரு ஃபங்கஸ். இதே செப்டேட் மைசீலியத்துக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசேரியம் அப்படிங்கிற ஃபங்கஸ் தான் இதுக்கு எக்ஸாம்பிள். ஓகேங்களா. ஸோ இதான் செகண்ட் ஜென்ரல் கேரக்டர்ஸ். ஓகேங்களா. அகைன் ஒரு வாட்டி சொல்கிறேன். ஸோ த presence or absence of the septa, there are two different type of the fungal mycelium is present. One type is cenocytic mycelium and another one is septate mycelium. So what is the difference between the cenocytic mycelium and septate mycelium? If the hypa do not have septa, that is a septate, and also having a multinucleate, that type is known as cenocytic mycelium. The good example for cenocytic mycelium is albugo. ஓகேங்களா. ஸோ தட் cenocytic mycelium are mostly take place in a lower fungus. And another one is septate mycelium. So if the septa or septum take place in between the cells of the hypa, that type is known as septate mycelium. Then mostly the septate mycelium take place in higher fungus. The good example is fusarium. ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுமே ஒன் மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. அல்புகோ அண்ட் ஃபிசேரியம், இது செகண்ட் பாயிண்ட்ஸ். ஸோ இதாவது டயக்ராம் செப்டேட் மைசீலியம் அண்ட் சீனோசிட்டிக் மைசீலியம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா த செப்டா அட் டேக் பிளேஸ் இன் ஹைப்பா, தட் இஸ் நவுன் அஸ் செப்டேட் மைசீலியம். இதில் வந்து த ஹைப்பா டு நாட் ஹாவ் எனி செப்டா, ஸோ தட் டைப் இஸ் நவுன் அஸ் சீனோசிட்டிக் மைசீலியம். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் plucked and kaima. ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின்ஸ். plucked and kaima. So the mycelium take place into loosely or compactly. ஓகேங்களா. compactly அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா க்ளோஸ்லி. ஓகேங்களா. are fused to fungal tissue. ஓகேங்களா. that is known as plucked and kaima. ஓகேங்களா. அந்த மைசீலியம் வந்து ஒன்று லூஸ்லி அரேஞ்ச் ஆகிருக்கலாம், இல்லைனா காம்பேக்ட்லி இன்டர்வோவன்னா ஃபியூஸ் ஆகிருக்கும். எதோட அப்படின்னா ஃபங்கல் டிஷ்யூவோட. ஸோ தட் டைப் இஸ் நவுன் அஸ் plucked and kaima. ஓகேங்களா. ஸோ இது ஒரு 2 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. வாட் இஸ் plucked and kaima? The mycelium are arranged in loosely or compactly are fused to fungal tissue, that is known as plucked and kaima. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா the plucked and kaima is again classified into two type. One is prosenkyma and another one is
pseudoparenchyma. So there are two different type of the placentichyma is present. One is prosenkyma and another one is pseudoparenchyma. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சூடோ அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ். ஓகேங்களா, ஃபால்ஸ் அப்படின்னு பேர். இதில் ஃபஸ்ட்டு வந்து ப்ரோசன்கைமா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஹைப்பா ஏர் லூஸ்லி அரேஞ்சு. ஓகேங்களா, அதாவது காம்பேக்ட்லியாக க்ளோஸ்லியாக இருக்காது, பட் பேரலி டேக் பிளேஸ் டு ஒன் அனதர். ஓகேங்களா, பேரலி அப்படின்னா பக்கமாக. ஓகேங்களா, அப்படியே சைட் பை சைடில் ரைட் சைடில் லெஃப்ட் சைடு அப்படி காம்பேக்ட் பேரலாக அரேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேங்களா, ஸோ தட் டைப் இஸ் நவுன் as prosenkyma. ஓகேங்களா, and another one type is pseudoparenchyma. Now the hypa are compactly arranged. Compactly அப்படின்னா closely arranged and lost their identity. ஓகேங்களா, lost their identity அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பார்க்குறதுக்கு தனித்தனியாகவே இருக்காது, எல்லாம் க்ளோஸில் ஒரே ரொம்ப அப்படியே நெருக்கமாக ஒரே மாதிரியே இருக்கும். ஓகேங்களா, அதனால் அதனுடைய ஐடென்டிட்டி தனியாக நமக்கு அது தெரியாது. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது சூடோ பேரன்கைமா. சூடோ அப்படின்னா ஃபால்ஸ், பார்த்தா தனித்தனியாக இருக்கிறதாவே தெரியாது, ஒன்றா இருக்கிற மாதிரி தெரியும். ஓகேங்களா, ஸோ அது இந்த ரெண்டு டைப். இதில் வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, நம்ம படிக்கோங்க. அகேன் தேர்ட் பாயிண்ட், what is placentichyma? The mycelium are loosely or compactly arranged and fused to the fungal tissue, that is known as placentichyma. There are two type of the placentichyma is present. One is prosenkyma. Prosenkyma அப்படின்னா the hypa are arranged loosely but take place in parallel to one another. That type is known as prosenkyma. And another one is pseudoparenchyma. The hypa are compactly arranged. Compactly mean closely. And also they are lost their identity. ஓகேங்களா, ஐடென்டிட்டி அப்படின்னா க்ளோஸாக இருக்கும், ரொம்ப தனித்தனியாக நமக்கு அது தெரியாது. ஓகேங்களா, இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது 2 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹோலோகார்பிக் அண்ட் யூகார்பிக். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், 2 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ வாட் இஸ் ஹோலோகார்பிக் ஃபங்கஸ், யூகார்பிக் ஃபங்கஸ்? The entire thallus are involved in reproduction process. That type is known as holocarpic form. ஓகேங்களா, ஃபங்கஸ்னுடைய என்டையர் போர்ஷனுமே வந்து ரீப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் ஹோலோகார்பிக் ஃபங்கஸ். whereas some of the region of the thallus are involved in reproduction, that fungus is known as eucarpic. ஓகேங்களா, ஃபங்கஸ்னுடைய ஒரு பர்டிகுலர் ரீஜன் மட்டும் ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸில் இன்வால்வ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் யூகார்பஸ் ஃபங்கஸ். அப்போ ரிமைனிங் போர்ஷன் என்ன ஆகும் அப்படின்னா தென் டேக் பிளேஸ் இன் வெஜிடேட்டிவ்லி. ஓகேங்களா, அதாவது வெஜிடேட்டிவ் ஃபார்மாக தான் இருக்கும், ரீப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆகாது, அதனுடைய பாடி வந்து அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது ரெண்டுமே நோட் பண்ணிக்கோங்க, ஹோலோகார்பிக் அண்ட் யூகார்பிக். ஓகேங்களா, ஸோ ஹோலோகார்பிக் அப்படின்னா என்டையர் thallus ஆர் கன்வெர்டட் இன்டு ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, அதாவது என்டையர் thallus ஆர் இன்வால்வ் இன் ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ். தட் டைப் இஸ் known as ஹோலோகார்பிக். whereas only a some region of the thallus are involved in the reproduction process, that type is known as eucarpic. ஓகேங்களா, ஸோ இது ஒரு 2 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. The next one is reproduction process. Generally the fungus are reproduced within the help of asexual and sexual method. அதாவது 2 மெத்தடுமே இருக்கும், ஏசெக்சுவலும் இருக்கும் அண்ட் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனும் நடக்கும். எதில் அப்படின்னா ஃபங்கஸில். ஓகேங்களா, ஸோ இதில் the asexual phase is known as Anamorph, the sexual phase is known as Teleomorph. Then both the phase that take place in some fungus, that type is known as holomorph. ஓகேங்களா, அதாவது ஏசெக்சுவல் நடக்கக்கூடிய ஃபங்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா அனாமார்ப்னு சொல்லுவோம், செக்ஸுவல் பேஸ் நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டீலோமார்ப்னு சொல்லுவோம். சம் இதில் வந்து ரெண்டுமே இருக்கலாம். ஓகேங்களா, அனாமார்ப் அண்ட் டீலோமார்ப், both the phase that take place in some fungus, that type is known as holomorph. ஓகேங்களா, ஸோ அகைன் இந்த பாயிண்ட்ஸ் திருப்பி சொல்கிறேன். ஸோ ஹோலோகார்பிக் ஃபங்கஸ் அண்ட் யூகார்பிக் ஃபங்கஸ், the entire thallus that take place in reproduction process, that type is known as holocarpic. Only the some region of the thallus are involved in the reproduction process, that type is known as holocarpic. ஓகேங்களா, ஸோ அடுத்து ரீப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் both the reproduction method, that is asexual and sexual reproduction take place in a fungus. Then இதில் asexual phase is known as anamorph, then sexual phase is known as telomorph. Then both the phase that take place in fungus, that type is known as ஹோலோமார்ஃப். ஓகேங்களா, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே ஒரு 1 மார்க் கொஷின்ஸில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கேட்பாங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன். ஓகேங்களா, ஸோ ஜென்ரலி த செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன்
ஓகேங்களா take place in fungus ஓகேங்களா within the help of 3 step ஓகேங்களா. செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னாலே மொத்தம் 3 ஸ்டெப் இருக்குது ஃபங்கஸில். அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் இஸ் the two protoplasts are fused ஓகேங்களா. புரோட்டோபிளாஸ்ட் 2 டிஃப்ரெண்ட் புரோட்டோபிளாஸ்ட் வந்து ஃபியூஸ் ஆகும். அது என்ன புரோட்டோபிளாஸ்ட் ஓகேங்களா. ஜென்ரலி செல்ஸ் இருக்கும் ஓகேங்களா. இந்த செல்ஸ் வந்து சரௌண்டாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் வால் இருக்கும். ஸோ இஃப் த செல் வால் இஸ் கம்ப்ளீட்லி ரிமூவ்டு ஃப்ரம் த செல்ஸ் ஓகேங்களா, தட் இஸ் நவுன் ஆஸ் புரோட்டோபிளாஸ்ட் ஓகேங்களா. ஸோ அந்த செல்ஸ்லேருந்து அந்த செல் வாலை மட்டும் தனியாக ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய போர்ஷனுக்கு என்ன பேர் அப்படின்னா புரோட்டோபிளாஸ்ட்னு பேர். ஸோ இன் தீஸ் புரோட்டோபிளாஸ்ட் தென் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் த மைக்ரோ ஆர்கன்ஸ் ஆர் டேக் பிளேஸ். இதுக்குள்ளே தான் இருக்கும், ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ அந்த புரோட்டோபிளாஸ்ட் there are 2 different protoplasts are fused ஓகேங்களா. ஸோ தட் மெத்தட் இஸ் known as பிளாஸ்மோகேமி. ஓகேங்களா. 2 டிஃப்ரெண்ட் புரோட்டோபிளாஸ்ட் வந்து ஃபியூஸ் ஆகக்கூடிய அந்த பேர், அதுக்கு மெத்தடுக்கு பேர் என்ன அப்படின்னா பிளாஸ்மோகேமி அப்படின்னு பேர். தென் செகண்ட் ஸ்டெப் இஸ் த ஃபியூஷன் ஆஃப் நியூக்ளி ஓகேங்களா, தட் இஸ் known as கேரியோகேமி. கேரியோ அப்படின்னா நியூக்ளியஸ். அடுத்து செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா அதனுடைய நியூக்ளியஸ் வந்து ஜாயிண்ட் ஆகும் ஓகேங்களா. ஃபியூஷன் ஆஃப் நியூக்ளி தட் இஸ் known as கேரியோகேமி. தென் தேர்ட் ஒன் இஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் ஹேப்ளாய்டு ஸ்போர் ஓகேங்களா. ஹேப்ளாய்டு அப்படின்னா என் கண்டிஷன், டிப்ளாய்டு அப்படின்னா 2n கண்டிஷன். ஸோ ஹேப்ளாய்டு ஸ்போர்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு த்ரூ த மியாசிஸ் ப்ராசஸ் ஓகேங்களா. மியாசிஸ் அப்படின்னா செல் டிவிஷன். ஸோ செல் டிவிஷன் நடக்கிறதுனால ஹேப்ளாய்டு ஸ்போர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் ஓகேங்களா. ஸோ இந்த மெத்தடுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் பேர். அந்த பேராசெக்ஸுவல்னு நான் ஒரு சொன்னேன், அது இதுதான் ஓகேங்களா. ஸோ பேராசெக்ஸுவல் டைப் அப்படிங்கிறது இந்த 3 ஸ்டெப் தான். என்னென்ன அப்படின்னா ஃபியூஷன் ஆஃப் 2 புரோட்டோபிளாஸ்ட் that is known as plasmogamy, the fusion of nuclei that is karyogamy, karyo mean nucleus. Then third one is the formation of haploid spore ஓகேங்களா within the help of meiosis process ஓகேங்களா. ஸோ இதை நோட் பண்ணிக்க, இந்த செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது இந்த 3 மெத்தடில் தான் நடக்கும் ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இன் ஃபங்கை. ஆல்ரெடி நான் சொன்னேன் there are 2 different type of the reproduction that take place in fungus. One is asexual reproduction and another one is sexual reproduction. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம asexual reproduction பற்றி பார்க்கலாம். ஸோ அதான asexual reproduction வித்தவுட் இன்வால்மெண்ட் ஆஃப் gametes ஓகேங்களா. அதாவது gametes வந்து இன்வால்வ் ஆகாது, அது இல்லாமல் ரீப்ரொடக்ஷன் நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் asexual reproduction. ஸோ இதில் டிஃப்ரெண்ட் டைப் இருக்குது. there are different type of the asexual reproduction that take place in a fungus. ஸோ அதில் ஒவ்வொன்றையும் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் இஸ் ஜூஸ்போர் ஓகேங்களா. ஸோ ஜூஸ்போர் இஸ் நத்திங் பட் தட் இஸ் ஏ ஃப்ளஜல்லேட் ஸ்ட்ரக்சர் ஓகேங்களா. ஃப்ளஜல்லேட் அப்படின்னாவே ஃப்ளஜல்லா அப்படின்னால என்ன மீனிங் அப்படின்னா த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் ஓகேங்களா. ஸோ த ஃப்ளஜல்லேட் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு இன் ஜூஸ்பொராஞ்சியா ஓகேங்களா. ஸோ ஜூஸ்பொராஞ்சியா அதாவது ஏசெக்சுவல் ரீப்ரொடக்டிவ் பாடி. ஸோ அதுலேருந்து த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் ப்ரொடியூஸ் ஆகும். ஃப்ளஜல்லேட் ஸ்ட்ரக்சர் ஆர் ப்ரொடியூஸ்டு இன் ஜூஸ்பொராஞ்சியா that is known as zoospore ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிள் கைட்ரிட்ஸ் ஓகேங்களா. கைட்ரிட்ஸ் இது ஒரு 1 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் கொனிடியா ஓகேங்களா. ஸோ கொனிடியா இஸ் நத்திங் பட் தட் இஸ் ஏ ஒன் டைப் ஆஃப் ஸ்போர். தட் ஸ்போர் ஆர் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் த கொனிடியோஸ்போர் ஓகேங்களா. ஸோ கொனிடியோஸ்போர் அப்படிங்கிறது ஏசெக்சுவல் ரீப்ரொடக்டிவ் பாடி இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் கொனிடியோஸ்போர். ஸோ தட் கொனிடியோஸ்போர் டிப் ஆஃப் த கொனிடியோஸ்போர் ப்ரொடியூஸ் த நம்பர் ஆஃப் த கொனிடியம் ஓகேங்களா. கொனிடியம் இஸ் நத்திங் பட் தட் இஸ் ஏ ஸ்போர் லைக் ஸ்போர். ஸோ அந்த ஸ்போர் தான் எதுவாக யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்கஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது யூஸ் ஆகும் ஓகேங்களா. ஸோ த கொனிடியா ஆர் ப்ரொடியூஸ்டு இன் ஆஸ்பர்ஜில்லஸ் அண்ட் பெனிசிலியம் ஓகேங்களா. ஸோ இதுவும் ஒரு 1 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. தென் தேர்ட் ஒன் இஸ் ஐடியா ஓகேங்களா. ஸோ ஐடியா இஸ் அதர்வைஸ் கால்டு தாலோஸ்போர் ஆர் ஆர்த்ரோஸ்போர் ஓகேங்களா. ஸோ இந்த 3 நேமும் ஒன்றே தான் ஓகேங்களா. ஐடியா இஸ் அதர்வைஸ் கால்டு தாலோஸ்போர் ஆர் அதர்வைஸ் கால்ட் ஆர்த்ரோஸ்போர்ஸ் ஓகேங்களா. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஹைப்பா ஆர் டிவைடட் இன்டூ ஸ்மால் ஃப்ராக்மெண்ட், தென் ஈச் ஃப்ராக்மெண்ட் ஆர் டெவலப் இன்டூ ஸ்போர்ஸ் ஓகேங்களா. தட் ஸ்போர் இஸ் நவுன் as ஐடியா. எக்ஸாம்பிள் எரிசைஃபை ஓகேங்களா. ஸோ இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின்ஸ் கேட்கலாம். இந்த நேம் வந்து 1 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஐடியா இஸ் அதர்வைஸ் கால்ட் தாலோஸ்போர் ஆர் அதர்வைஸ் கால்ட் ஆர்த்ரோஸ்போர்ஸ். தென் எக்ஸாம்பிள் எரிசைஃபே ஓகேங்களா. ஸோ இதில் எப்படி அப்படின்னா the hypa are divided into number of the fragment, then each fragment are developed into
small the each fragment are develop into spores. ஓகேங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இந்த ஃபங்கஸ் வந்து சின்ன சின்னதாக ஸ்மால் ஃப்ராக்மெண்ட்டாக கட் ஆகும். ஒவ்வொரு ஃப்ராக்மெண்ட்டுமே என்னவா கன்வெர்ட் ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்போர்ஸாக கன்வெர்ட் ஆகிக்கும். ஓகேங்களா, இது ஒரு இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஃபிஷன். இந்த ஃபிஷன் ஆல்ரெடி நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. த ஃபிஷன் டேக் பிளேஸ் இன் சக்கரோமைசிஸ் செரிவிசியே. ஓகேங்களா, ஈஸ்டோட பைனாமியல் நேம் சக்கரோமைசிஸ் செரிவிசியே. ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த வெஜிடேட்டிவ் செல் ஆர் பேரண்டியல் செல்ஸ் ஆர் டிவைடட் இன்டு 2 டாட்டர் செல்ஸ். ஓகேங்களா, ஸோ ஒரு பேரண்டியல் செல்ஸ்லேருந்து 2 டாட்டர் செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இது பேர் ஃபிஷன். தென் டேக் பிளேஸ் இன் ஈஸ்ட். ஓகேங்களா, ஸோ ஃபிஷன். The vegetative cell or parental cells are divided into 2 daughter cells. ஓகேங்களா, that type is known as fission. Then example yeast. ஓகேங்களா, அதோட பைனாமியல் Saccharomyces cerevisiae. ஓகேங்களா, தென் அடுத்தது ஃபிஃப்த் ஒன் இஸ் budding. ஓகேங்களா, ஸோ the budding then take place in also Saccharomyces, அதுவும் ஈஸ்டில் தான். ஸோ budding அப்படின்னா small outgrowth or small appendages are originate from the parental cells. The small growth or small appendages are detached from the parental cell. Okay, after the detachment, now the small outgrowth or small appendages are developed into new organism. ஓகேங்களா, அதாவது parental cellsல இருந்து ஒரு small appendages or small outgrowth, ஓகேங்களா, developed or originate from the parental cells. ஓகேங்களா, so after these small outgrowth or appendages are detached from the parental cell, now it develop into the new organism. ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்மால் அவுட்க்ரோத் வந்து பேரண்டல் செல்லேருந்து பிரிஞ்சிடும். தனியாக பிரிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்டையர் ஆர்கானிசமாக கன்வெர்ட் ஆகி போயிடும். ஓகேங்களா, இதுதான் பட்டிங். தென் டேக் பிளேஸ் இன் ஈஸ்ட். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் இதை விட இன்னொரு கிளாமிடோஸ்போர் இருக்குது. ஓகேங்களா, கிளாமிடோஸ்போர் அப்படிங்கிறது நத்திங் பட் இட் இஸ் ஏ ரெஸ்டிங் ஸ்போர். ஓகேங்களா, ரெஸ்டிங் ஸ்போர்ஸ் அப்படின்னா என்ன சொல்கிறது, ஸ்லீப்பிங் ஸ்போர். ஓகேங்களா, அதாவது டியூரிங் த ஃபேவரபிள் கண்டிஷன் தட் ரெஸ்டிங் ஸ்போர்ஸ் ஆர் டெவலப் இன் டு த நியூ ஆர்கானிசம். கரெக்டான ஒரு ஃபேவரபிள் கண்டிஷன் கிடைச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது டெவலப் ஆகி ஒரு நியூ ஆர்கானிசமாக கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ த ரெஸ்டிங் ஸ்போர் இஸ் நவுன் ஆஸ் கிளாமிடோஸ்போர். தட் ரெஸ்டிங் ஸ்போர் இஸ் கம்ப்ளீட்லி சரௌண்டட் பை திக் வால். ஓகேங்களா, ரொம்ப அப்படியே திக்னஸாக இருக்கக்கூடிய வால்ஸ் வந்து சரௌண்ட் ஆகிருக்கும். அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா கிளாமிடோஸ்போர் அப்படின்னு பேர். ஓகேங்களா, ஸோ இதோட ஏசெக்சுவல் வந்து முடிஞ்சது. ஓகேங்களா, ஸோ ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் மொத்தம் எந்த டைப் அப்படின்னா 6 டைப். ஃபஸ்ட்டு வந்து ஜூஸ்போர். ஜூஸ்போர் அப்படின்னா ஃப்ளஜலேட் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் ஆரிஜினேட் ஃப்ரம் த ஜூஸ்பொராஞ்சியா. ஓகேங்களா, தட் இஸ் நவுன் ஆஸ் ஜூஸ்போர். தென் எக்ஸாம்பிள் வந்து கைட்ரீட்ஸ். தென் செகண்ட் ஒன் இஸ் கொனிடியா. Conidia is nothing but that is a spore. That spore are produced from conidiospore. ஓகேங்களா, எக்ஸாம்பிள் Aspergillus penicillium. Conidia. ஓகேங்களா, then third one is oidea. The oidea is otherwise called thalospore or arthrospore. then example வந்து Erysipeae. ஓகேங்களா, ஸோ இதில் எப்படி அப்படின்னா the parental cells are divided into number of the small fragment. Then each fragment are detached from the parental cells and develop into the new organism. அதாவது கொனிடியா ஆய்டியாவாக மாறிக்கும். ஓகேங்களா, the next one is fission. ஓகேங்களா, the fission method take place in Saccharomyces cerevisiae. ஓகேங்களா, that is the yeast. ஓகே, ஈஸ்டோட பைனாமியல் நேம். இதில் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா the parental cells are divided into 2 daughter cells. ஓகேங்களா, அதாவது பேரண்ட்லேருந்து 2 டாட்டர் செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இது வந்து ஃபிஷன் மெத்தட். தென் எக்ஸாம்பிள் ஈஸ்ட் Saccharomyces cerevisiae. அடுத்து பட்டிங். பட்டிங் அப்படின்னா ஸ்மால் அவுட்க்ரோத் ஆர் ஸ்மால் appendages are originate from the parental cell. That small outgrowth or appendages are detached from the parental one then develop into the new organism. ஓகேங்களா, the budding method take place in a yeast, that is Saccharomyces cerevisiae. The next one is chlamydospore. Chlamydospore is nothing but that is a resting spore. Resting spore is sleeping spore. During the favorable condition, that resting spores are developed into the new organism. That spore is known as chlamydospore. That chlamydospore is completely surrounded by thick walled. ஓகேங்களா, எக்ஸாம்பிள் ஃபிஷேரியம். ஓகேங்களா, தென் chlamydospore.
ஸோ இதெல்லாமே ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். அண்ட் அனதர் ஒன் இஸ் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன். ஓகேங்களா. ஸோ செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா கேமிட்ஸ் ஆர் இன்வால்வ் இன் த ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ். தட் மெத்தட் இஸ் நோன் ஆஸ் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளானோகேமெட்டிக் கோப்புலேஷன். ஓகேங்களா. பிளானோகேமெட்டிக். ஓகேங்களா. பிளானோகேமெட்டிக் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா மொட்டைல் கேமெட். ஓகேங்களா. மொட்டைல்னா என்ன மீனிங்னா மூவபிள் கேமெட். ஓகேங்களா. அப்போ ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு மூவ் ஆகக்கூடிய கேமெட்ஸ், அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா பிளானோகேமெட்டிக். ஓகேங்களா. கோப்புலேஷன் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூஷன் ஆகுது. ஓகே, ஜாயினிங். கோப்புலேஷன் அப்படின்னா ஜாயினிங். ஓகே. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின் கேட்பாங்க. வாட் இஸ் பிளானோகேமெட்டிக் copulation. ஓகேங்களா. the fusion of motile gamete is known as planogametic copulation. ஓகேங்களா. motile அப்படின்னா மூவபிள். ஓகேங்களா. அதை நோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 3 different type of method is present. So planogametic copulation is again classified into 3 different type. One is isogamy, anisogamy and oogamy. ஸோ இது ஒவ்வொன்றுமே 2 மார்க் கொஷின் கேட்பாங்க. ஐசோகேமி, அனைசோகேமி அண்ட் ஓகேமி. ஸோ இது ஒவ்வொன்றையும் பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஐசோகேமி. ஐசோ மீன்ஸ் சேம். ஓகேங்களா. ஸோ மார்ஃபலாஜிக்கலி அண்ட் ஃபிசியலாஜிக்கலி சேம் கேமெட் ஆர் ஃபியூஸ்டு. ஓகேங்களா. தட் டைப் இஸ் நவுன் as ஐசோகேமி. ஓகேங்களா. ஸோ மார்ஃபலாஜிக்கலி அப்படின்னா இது சர்ஃபேஸ் கேரக்டர்ஸ். ஓகேங்களா. ஸோ மார்ஃபலாஜிக்கலி அண்ட் ஃபிசியலாஜிக்கலி அப்படின்னா அதோடைய ஃபங்க்ஷன்ஸை பேஸ் பண்ணுறது. ஸோ மார்ஃபலாஜிக்கலி அண்ட் ஃபிசியலாஜிக்கலி சேம் கேமெட் ஆர் ஃபியூஸ்டு. தட் மெத்தட் இஸ் நவுன் as ஐசோகேமி. ஓகேங்களா. எக்ஸாம்பிள் வந்து சின்கிட்ரியம். ஓகேங்களா. ஸோ சின்கிட்ரியம். தென் அனிசோகேமி. அடுத்தது வந்து அனிசோகேமி. த மார்ஃபலாஜிக்கலி ஆர் ஃபிசியலாஜிக்கலி. இந்த வார்த்தை நல்லா நான் வச்சுக்கோங்க. ஒன்று மார்ஃபலாஜிக்கலி, இல்லை அப்படின்னா ஃபிசியலாஜிக்கலி டிசிமிலர் கேமெட். டிசிமிலர் அப்படின்னா டிஃப்ரெண்ட். ஓகேங்களா. ஸோ மார்ஃபலாஜிக்கலி ஆர் ஃபிசியலாஜிக்கலி டிசிமிலர் கேமெட் ஆர் ஃபியூஸ்டு. தட் மெத்தட் இஸ் நவுன் as அனைசோகேமி. தென் எக்ஸாம்பிள் அல்லோமைசிஸ். ஓகேங்களா. இது ஒரு 1 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓகேமி. த மார்ஃபலாஜிக்கலி அண்ட் ஃபிசியலாஜிக்கலி டிசிமிலர் கேமெட்ஸ். ரெண்டுலேயுமே போத். So both the morphologically and physiologically dissimilar gamete are fused. That method is known as oogamy. ஓகேங்களா. எக்ஸாம்பிள் மோனோப்ளப்பேரிஸ். ஓகேங்களா. ஸோ இதுவும் ஒரு 1 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பிளானோகேமெட்டிக் கோப்புலேஷன். ஓகேங்களா. இது ஒரு 3 மார்க் கொஷின் கேட்பாங்க. வாட் இஸ் பிளானோகேமெட்டிக் கோப்புலேஷன்? The motile gamete are fused. ஓகேங்களா. தட் இஸ் known as பிளானோகேமெட்டிக் கோப்புலேஷன். மொட்டைல் அப்படின்னா மூவபிள். ஓகேங்களா. இதில் 3 டைப் இருக்குது. ஐசோகேமி, அனைசோகேமி அண்ட் ஓகேமி. ஸோ வாட் இஸ் ஐசோகேமி? த மார்ஃபலாஜிக்கலி அண்ட் ஃபிசியலாஜிக்கலி சேம் கேமெட் ஆர் ஃபியூஸ்டு. தட் மெத்தட் இஸ் நவுன் as ஐசோகேமி. ஐசோகேமி at take place in syncytium. The second one method is anisogamy. Morphologically or physiologically dissimilar gametes. Dissimilar na different gamete are fused. That method is known as anisogamy. Example allomysis. Then third one is both morphologically and physiologically dissimilar. Dissimilar na different gamete are fused. That method is known as oogamy. So the oogamy take place in monoblepharis. ஓகேங்களா. monoblepharis இதில் தான் அது இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. The second one sexual method is the gametangial contact. ஓகேங்களா. ஸோ a small contact. ஓகேங்களா take place in between the antheridium and oogonium. ஓகேங்களா. during the sexual reproduction. ஸோ செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் அப்போ ஒரு ஸ்மால் கான்டாக்ட். ஓகேங்களா. எதுக்கு நடுவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா antheridium and oogonium. அதான antheridium and oogonium. Antheridium is the male reproductive part of the fungus. The oogonium is the female reproductive part of the fungus. ஓகேங்களா. So that method is known as gametangial contact. Example albugo. ஓகேங்களா. ஸோ gametangial contact அப்படின்னா அதனுடைய கேமிட்ஸ் வந்து கனெக்ஷன் ஆகும். ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஓகோனியம், இது வந்து ஆந்திரிடியா, இது வந்து ஓகோனியம். ஸோ எ ஸ்மால் கான்டாக்ட். ஓகேங்களா. இதுதான் ஃபெர்டிலைசேஷன் டியூப்னு சொல்லுவோம். ஸோ எ ஸ்மால் கான்டாக்ட். ஓகேங்களா. டேக் பிளேஸ் இன் பிட்வீன் த ஆந்திரிடியம் அண்ட் ஓகோனியம்
during the sexual reproduction. So that method is known as gametangial contact. Example albugo. Okay, இது ஒரு 2 mark question கேட்பாங்க. So what is gametangial contact? A small contact take place in between the antheridium and oogonium during the sexual reproduction process. So that method is known as gametangial contact. So that gametangial contact take place in a albugo fungus. ஓகேங்களா, இது ஒரு 2 mark questions கேட்பாங்க. அடுத்து gametangial copulations. ஓகே, கோப்புலேஷன்னாவே ஜாயினிங் சொல்லியிருக்கேன், ஃபியூஷன். ஓகேங்களா, ஸோ ஃபியூஷன் ஆஃப் கேமிட்டான்ஜியா டு ஃபார்ம் ஏ ஜைகோஸ்போர். ஓகேங்களா, ஃபியூஷன் ஆஃப் கேமிட்டான்ஜியா அப்படின்னா த ஆந்த்ரிடியம் அண்ட் ஊகோனியம், ஓகேங்களா, ஆர் ஃபியூஸ்டு டு ஃபார்ம் ஏ ஜைகோஸ்போர். தட் இஸ் நவுன் as gametangial copulation. எக்ஸாம்பிள் மியூக்கர் அண்ட் ரைசோபஸ். ஓகேங்களா, அதான் ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகும். ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகி நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா சைகோஸ்போர் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, அதாவது ரெஸ்டிங் ஸ்போர் தான் அது. ஓகேங்களா, சைகோஸ்போர். இது ஒரு 2 mark questions கேட்பாங்க. வாட் இஸ் gametangial copulation? The gametangia, 2 different gametangia are fused to form a zygospore. That method is known as gametangial copulation. Then example mucor and rhizobus. The method. Then அடுத்து வந்து spermatization. ஓகேங்களா, ஸோ ஸ்பெர்மடைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த யூனிநியூக்ளியேட் பிக்னியோஸ்போர். யூனிநியூக்ளியேட் அப்படின்னா ஹேவிங் ஏ ஒன்லி சிங்கிள் நியூக்ளியஸ். ஸோ யூனிநியூக்ளியேட் பிக்னியோஸ்போர் ஆர் அதர்வைஸ் கால் மைக்ரோகொனிடியம். ஓகேங்களா, ஆர் ட்ரான்ஸ்ஃபர் டு த ரிசப்டிவ் ஹைப்பல் செல். ஓகே, ரிசப்டிவ் ஹைப்பல் செல் அப்படின்னா இன்னொரு ஹைப்பா. ஓகேங்களா, அதாவது வேற ஒரு ஹைப்பா, ஒரு ஹைப்பாலிருந்து இன்னொரு ஹைப்பாவுக்கு வந்து பிக்னியோஸ்போர் ஆர் மைக்ரோகொனிடியம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய மெத்தடுக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்பெர்மேட்டியம். அப்படி ஸ்பெர்மடைசேஷன் அப்படின்னு பேர். எக்ஸாம்பிள் பக்சீனியா அண்ட் நியூரோஸ்போரா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், 1 mark questions கேட்பாங்க. ஸோ ஸ்பெர்மடைசேஷன் இதுதான். ஓகேங்களா, மைக்ரோகொனிடியம் ஆர் பிக்னியோஸ்போர் ஆர் மூவ் டு த அனதர் ஹைப்பல் செல். அதாவது ரிசப்டிவ் எது வந்து வாங்கிக்குதோ அதுதான் வந்து ரிசப்டிவ் ஹைப்பல் செல்ஸ்னு சொல்லுவோம். So what is spermatization? 2 mark question கேட்பாங்க. Uninucleate pycnospore or microconidium are transferred to the receptive hypal cell. That method is known as spermatization. Example Puccinia and Neurospora. The last one is somatogamy. ஓகேங்களா, somatogamy அப்படின்னா the 2 different somatic cells are fused. That method is known as somatogamy. Example agaricus. 2 சொமேட்டிக் செல்ஸ் வந்து ஃபியூஷன் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் சொமேட்டோகேமி அப்படின்னு பேர். இதுவும் ஒரு 2 mark questions கேட்கலாம் வித் எக்ஸாம்பிளோட.